எல்லாருக்கும் வணக்கம். இது ஏப்ரல் 21, 2026க்கான பிக் மை ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது, நாம எதிலெல்லாம் கவனமா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்குன்னு கிஃப்ட் நிஃப்டி சொல்லுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிஸ்க் ஒளிஞ்சிட்டு இருக்கோ, அதை நம்ம கண்டுக்காம விடுறோமா? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ஓவர்நைட் குளோபல் கியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ரேலிக்கு அப்புறமா கொஞ்சம் மூச்சு வாங்கின மாதிரி தெரியுது. பாருங்க, 3 மெயின் இண்டெக்ஸுமே நேத்து லைட்டா நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா S&P 500 தொடர்ந்து 13 நாள் ஏறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், அப்புறம் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால முதல் தடவையா இறங்கிருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். விஎக்ஸ், அதாவது நம்மளோட பயக்குறியீடுன்னு சொல்றமே, அது ஒரே ராத்திரியில 8% எகிரி இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ட்ரேடர்ஸ் மத்தியில எச்சரிக்கை உணர்வு அதிகமாகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான சிக்னல் இது. இந்த டென்ஷன் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, வார இறுதியில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல மறுபடியும் பிரச்சனை முத்திருச்சு. இந்த நியூஸ் தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே மாத்திருக்கு. இந்த நிச்சயமற்ற நிலையை இன்னும் அதிகமாக்குனது இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் தான். இதுல அமெரிக்கா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ஏப்ரல் 22க்கு மேல போர் நிறுத்தத்தை நீட்டிக்க மாட்டோம், முற்றுகையும் தொடரும்னு. இது மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் பதற்றத்தை ஏத்தி விட்டுருச்சு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ டென்ஷன் இருந்தும் ஆயில் விலை குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இதனால மார்க்கெட்ல உடனடியா ஒரு பெரிய பேனிக் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு வருவோம். இந்த குளோபல் கியூஸ் எல்லாம் இங்க எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஆனா இங்க கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் டல்லா இருந்தாலும் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் பிளஸ்ல காட்டுது. ஒரு வலுவான கேப் அப் ஓப்பனிங்க்கு இது ஒரு பெரிய அறிகுறி. இந்த முரண்பாட்டை இந்த ஸ்லைடு சூப்பரா காட்டுது. நம்ம மார்க்கெட்ல வெள்ளிக்கிழமை HDFC பேங்க் -0.6% தான். ஆனா அமெரிக்காவில் அதோட ஏடிஆர் பாருங்க, 3% மைனஸ். இது ஒரு ஆர்பிட்ரேஜ் கரெக்ஷனாக இருக்கலாம், ஆனா இது ஒரு நெகட்டிவ் சிக்னல்ங்கிறத மறுக்க முடியாது. ஆனா உண்மையான பிரச்சனை எங்க இருக்குன்னா, அது ஐடி ஸ்டாக்ஸ்ல தான். இன்ஃபோசிஸ், விப்ரோ ரெண்டோட ஏடிஆரும் நேத்து ராத்திரி கிட்டத்தட்ட 2% இறங்கியிருக்கு. இதை நம்ம ஐடி துறைக்கு ஒரு வார்னிங் பெல் மாதிரி. சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமான நிகழ்வு HCL டெக் ரிசல்ட்ஸ் தான். எல்லாரும் அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனலிஸ்ட் கிட்டத்தட்ட 57 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. ஆனா கம்பெனி போன 2 வருஷமா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து நம்ம உள்நாட்டு மேக்ரோ டேட்டா பக்கம் போலாம். நேத்து சாயங்காலம் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாச்சு. அது கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவோட 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி டேட்டா தான் அது. பாருங்க, கிட்டத்தட்ட 19 மாசத்துல முதல் முறையா -0.4% டீக்ரோத் ஆயிருக்கு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சரிவுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 3 செக்டர்ஸ். கச்சா எண்ணெய் உற்பத்தி 5.7%, நிலக்கரி உற்பத்தி 4%, அப்புறம் உரங்கள் உற்பத்தி பயங்கரமா 24% சரிஞ்சிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி பக்கம் வந்தோம்னா, FIIs 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நெட் செல்லர்ஸா மாறி இருக்காங்க. ஒரு 4600 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா எப்பவும் போல நம்ம DIIs ஒரு 3000 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்து இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கான கேம் பிளான் என்ன? நிஃப்டி, பேங்க் நிஃப்டில எந்த லெவல்ஸை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும்? ஆப்ஷன்ஸ் டேட்டா படி பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியுது. 24,000 லெவல்ல நல்ல புட் ரைட்டிங் இருக்கு, ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி 24,500 லெவல்ல மேக்ஸிமம் காலோவா இருக்கு, அது உடனடி தடையா, அதாவது ரெசிஸ்டன்ஸா செயல்படும். டெக்னிக்கலா பார்த்தா நிஃப்டிக்கு உடனடி சப்போர்ட் 24,200 லெவல்ல இருக்கு. மேல ரெசிஸ்டன்ஸ் அதே 24,500 தான். இந்த 2 லெவல்ஸையும் இன்னைக்கு ட்ராக் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டில கீழே சப்போர்ட் ஜோன் 56,000 இருந்து 56,200 வரைக்கும் இருக்கு. மேல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 57,000 இருந்து 57,200 வரைக்கும் இருக்கு. இந்த ரேஞ்ச்குள்ள தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு மிக்ஸ்டு பேக்னு தான் சொல்லணும். கிஃப்ட் நிஃப்டி ஸ்டேபிளான ஆயில் விலையெல்லாம் பாசிட்டிவ். ஆனா விக்ஸ் ஸ்பைக், வீக்கான ஏடிஆர்ஸ், கோர் டேட்டால நெகட்டிவ். இதனால இன்னைக்கு மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஃபைனலா இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, ஓப்பனிங் பாசிட்டிவா இருந்தாலும் வாலட்டிலிட்டிக்கு தயாராக இருங்க. 2, US ஈரான் சம்பந்தமா ஏதாவது நியூஸ் வருதான்னு பாருங்க. 3, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் HCL டெக் ரிசல்ட்ஸ், முக்கியமா அதோட டிவிடெண்ட்டை கவனிங்க. ஒரு கேப் அப் ஓப்பனிங்குக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. ஆனா இந்த எச்சரிக்கை உணர்வு அதிகரிச்சுட்டே போற இந்த சூழல்ல புல்ஸ் அவங்க பழத்தை காட்ட முடியுமா, இல்லாட்டி இந்த கேப் அப் ஒரு செல்லிங் வாய்ப்பா மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மறுப்பு,
இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். நன்றி.